வணக்கம். அதாவது எப்பவுமே நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது. ஒண்ணுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. பிறக்கும்போதே நம்ம வந்து எல்லாருமே மொபைல் பார்த்துட்டு வந்தோமா, இல்ல கம்ப்யூட்டர் தெரிஞ்சுட்டு வந்தோமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டோம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறது அதுதான். நாம எப்பவுமே டீச்சிங் ப்ரொஃபஷன்ல வந்த உடனே என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்மள அப்டேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஹிந்தி கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்தோன்னே நான் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன். முன்னத்த நாள் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். எனக்கு டவுட் இருந்தா டிக்ஷனரி மட்டும் பார்ப்பேன். பார்த்துட்டு அதில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு தான் கிளாஸ் எடுப்பேன். அது பிராத்மிக் கிளாஸாக இருந்தாலும் சரி, பிரவீனா இருந்தாலும் சரி, இல்லை டாக்டர்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி எடுத்தேன். எனக்கு ரொம்ப பயம். இவங்களுக்கு எப்படி நம்ம கிளாஸ் எடுக்க முடியும்? ஏன்னா அவங்களோட டேர்ம்ஸே வேறு. அவங்க வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, என்னென்ன டிசீஸ், அதுக்கு எப்படி ஃபுட் எப்படி கொடுக்கணும், ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நினச்சி அப்படி தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். 2 நாள் கொஞ்சம் யோசனை பண்ணேன். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நான் நினச்சேன் அப்போவே, நம்ம ஒரு டீச்சர், நம்மளால் முடியாதது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்மளை காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும், அதுதான் உண்மை. அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், டாக்டர்கிட்ட, நீங்கள் எப்படி பேஷண்ட்டுக்கிட்டலாம் பேசுவீங்க என்னன்னு ஒரு சும்மா சாம்பிளுக்கு மட்டும் கேட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் 2 நாள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர்றேன். அது வரைக்கும் ஒப்ஸ் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரே ஒரு வாரத்தில் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அந்த டிசீஸ்க்கு ஹிந்தியில் என்ன பேர், அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கிட்ட எப்படி ஹிந்தியில் பேசணும் அப்படிங்கிற அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நோட்ஸ் எடுத்து நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். மனசுக்குள்ளேருந்து ஃப்ளோவாக வரணும். ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு அப்படிங்கிறது புக்கை வச்சு கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. இப்போ பிராத்மிக்கா, சரி பரவாயில்ல, புக்கு வச்சு தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பிரவீன் வரைக்கும் எந்த புக்காக இருந்தாலும் சரி, காலேஜ் சிலபஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் சிலபஸ், சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து புக்கு பார்த்து தான் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். பட் ஸ்போக்கன் ஹிந்திங்கிறது அப்படி இல்லை. நம்ம மனசுலேருந்து ஃப்ளோவாக வரணும். இதுதான் மீனிங் அப்படின்னு வரணும். ஏன்னா ஒரு டீச்சர் அப்படிங்கிறவரை வந்து ஒரு மாணவனை வச்சு தான் நம்ம வந்து அவங்க வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி டாக்டர் அப்படிங்கிறவர் ஒரு பேஷண்ட்டை வச்சு தான் அவங்களால வந்து அவங்களோட தொழிலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுதான் உண்மை. யாராவது சந்தேகம் கேட்டால் தான் நமக்கு அதை பற்றி சிந்திப்போம். அது வரைக்கும் ஒன்றும் சிந்திக்க மாட்டோம். நான் எப்போவுமே இது வரைக்கும் நான் படித்தாலும் நமக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு நினைப்பு எனக்கு வந்தது கிடையாது. வந்தால் என்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. எந்த கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 4 தடவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். நம்மளை எப்போவுமே அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். டெய்லி டீச்சர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த சொசைட்டியில் வந்து நம்ம ஒரு ஒரு மேலான ஒரு பதவிக்கு நம்ம வந்து வர முடியும். அதுதான் உண்மை. எனக்கு தெரியாதுன்னு மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி பழகாதீங்க.